உன்னோட இமேஜினரி கதை இருக்குல்ல, நான் கேட்டுட்டேன். ஓஹோ. அப்புறம் நீ ஒரிஜினல் கதையை கேளு. பிராச்சிக்கும் ரியாக்கும் பாதுகாப்புக்கு யாருமே தேவையில்லை. தே ஆர் வெரி ஸ்ட்ராங், பிரேவ், வெரி ஸ்மார்ட்டான பொண்ணுங்க. அப்படி ஏதாவது ஒரு பையன் கிண்டல் பண்ணான்னு வை, அவன் கதையே முடிஞ்சது இவங்களால. சோ டோன்ட் வெரி, அதை நினைச்சு நீ கவலைப்படாத. அவங்க நீ பாத்துக்க தேவையில்ல, அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க. தனு மாதிரி பொண்ணுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துவாங்க, புரிஞ்சுதா? என்ன பாத்துப்பாங்களா? இப்ப நான் தான் அவங்கள பாத்துக்கணும், அவங்கள பாதுகாக்கணும். அதாவது உன்ன மாதிரி irresponsible பசங்க கிட்ட இருந்து. சோ இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஐ டோன்ட் நோ who you are bro. ஒன் செகண்ட் இங்க வா. என்ன பண்ற? ஒன் செகண்ட், நீ தண்ணி அடிச்சிருக்கியான்னு? ஏன் இப்படி லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு. இப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சீஃப் தனுவை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு விதத்துல நம்ம சீஃபை காப்பாத்தியே ஆகணும். அப்படி முடியாதுன்ற விதத்துல சீஃப் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் சீஃபை நம்ம காப்பாற்ற முடியாது. பிரஸ் வர விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அட எனக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. ஆனா எனக்கு முதல்ல எப்ப தெரிய வந்ததோ அப்பதான் நான் உனக்கு போன் பண்ணேன். ஆனா நீ போன் எடுக்கலன்னு தெரிஞ்சதோ நேரா உன் வீட்டுக்கு கிளம்பி உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு இங்க வந்தேன். இப்போ இங்க இருக்கிறேன், புரியுதா? சரியா? ஆனா நீ என்ன பாராட்டவே மாட்டேங்கிற. ஓகே, ஐ எம் சாரி. நீ என்னோட உண்மையான தம்பின்னு எனக்கு தெரியும். ஓகே, யூ ஆர் தி ஒன்லி ஒன். என் உயிர் ராணி. அவங்கள பாக்காது. இனிமே அவங்க என்னோட ஃபேமிலி. இன்னைக்கு இல்லனா அவன் நாளைக்கு கண்டிப்பா ஒத்துப்பான். ஆனா இந்த விஷயத்த நீ இன்னைக்கே ஒத்துக்கிட்டேன்னு வையேன், அது உனக்கு தான் நல்லது. நீ அப்படி என்ன சொல்லி பாட்டிய முட்டாளாக்குனேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன முட்டாளாக்க ஐ முடியும்? டோன்ட் நோ பிரக்யா, உனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. நான் ஒன்னும் முட்டாள் இல்ல பிரக்யா. இன்ஃபேக்ட் நான் உன்னை தியாகி ஆகிறதுக்கான வாய்ப்பை தரேன். அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். நீயே எனக்கு அபிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். ஒருவேளை நீயே ஒத்துக்க வச்சிருந்தா உன் பொண்ணுங்களை பார்க்க நான் அலோவ் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப அலோவ் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருந்து என் பொண்ணுங்களை உன்னால பிரிக்க முடியாது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நீ எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கே குறுக்க நிக்கிற. ஆனா நடக்க போதுல. அப்புறம் அதுவும் இல்லாம பிராச்சியை நான் சந்திக்க உனக்கு விடுறேன்ல. இல்லனா நீ ஒரு வேலை பண்ண, எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா நீ உன்னோட இந்த பொண்ணை கூட்டிட்டு நீ கிளம்பிடு, சரியா? இல்லனா தேவையில்லாம நான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, டேக் கேர். ஒத்துக்கிட்டாங்க. எப்ப பெத்த பொண்ணு ஃப்ரெண்டா மாறாளோ அதுக்கான அர்த்தம் அவ வளர்ந்துட்டான்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி வாங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். எனக்கு நர்வஸாவே எக்ஸைட்டட். எனக்கு உன் கண்ணால எதை பாக்குறியோ அதுதான் உண்மை. அது சரி. ஆனா நீ என்கிட்ட இருந்து எந்த உண்மையை மறைக்க பாக்குறியோ அந்த உண்மைதான் எனக்கு உண்மைன்னு தோணுது. இங்க பாரு, நீ என் கண்ணை பார்த்து பேசாத அப்பவே தெரியுது நீ என்கிட்ட போய் சொல்றேன்னு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனா கண்டிப்பா பிளாக்மெயில் பண்ணுவேன். உண்மையாதான் சொல்றேன். அதாவது உன்னோட போன் உனக்கு நல்ல கண்டிஷன்ல திரும்ப கிடைக்கணும்னா எனக்கு இப்பவே நீ உண்மையை சொல்லி, இல்லன்னா நான் தண்ணியில போட்டுருவேன். என் போன் கூட ரன்வீர், என் போன் இல்ல, இல்ல, இல்ல. ரன்வீர், give me my phone, சொன்னா கேளு. மாட்டேன். இங்க பாரு பிராச்சி, உள்ள என்ன நடக்குதுன்னு நீ என்கிட்ட சொல்லலன்னு வை. அப்புறம் நான் ரியா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? அதாவது நான் என்ன? நீ என்ன கம்பல் பண்றேன்னு சொல்லிடுவேன். நான் போய் சொல்லிடுவேன். சரி போய் சொல்லு. நானும் சொல்லுவேன் நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்கேன்னு. நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் உன்னோட கவனம் எங்க இருந்தாலும் நீ என்ன மட்டும் தான் பாத்துட்டு இருப்பேன்னு சொல்றேன். போய் சொல்லு. ஓகே, நான் எப்படி பாக்குறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன நான் அது என்னன்னா நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்கல, அதனாலதான் உனக்கு தெரிஞ்சிருக்க. இங்க பாரு பிராச்சி, நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. நீ ரியா கிட்ட போய் கன்ஃபெஷன் பண்ண முடியுமா? என்னால முடியும். நீ போய் ஆனா ரியா கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லு. முடியாதுல்ல? அப்புறம் உன்கிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. எனக்கு உன் கூட இப்படி எல்லாம் பண்ண விருப்பம் இல்லதான். ஆனா என்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. இப்போ ஒண்ணு நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, இல்லன்னா நான் இப்போ
உன்னோட போனும் போயிடும். அப்புறம் ரியா கிட்டயே சொல்லுவேன், ரியா இங்க பார் கொஞ்சம் நில்லு. நான் சொல்றேன். சொல்லு. அதாவது நடக்கிறதெல்லாம் பல்ஜித் தாதி பேசிட்டு இருக்காங்கல்ல. தனு இங்க கூட்டிட்டு வந்தது, சடங்க பத்தி பேசினது, அப்பாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சது எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணது. இன்ஃபேக்ட் மீடியாவை கூட நாங்க தான் வர வச்சோம். நாங்கன்னா நீங்க எல்லாருமே வா. இல்ல எல்லாரும் இல்ல. ஆலியா அத்தைக்கும் மித்தாலி ஆண்டிக்கும் எதுவும் தெரியாது. மத்தவங்க எல்லாருக்கும் பாட்டி என்ன பண்றாங்கன்னு தெரியும். தனு ஆண்டி அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த கேஸ்ல இருந்து அப்பா வெளியில வர முடியும்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டோம். கட்டாய கல்யாணமா? இது உங்க ரூம் தானே பாட்டி? ஆமா, உனக்கு நான் உன்னை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு வழியா நீ உன் சந்தேகத்தை விட்டுட்ட இல்லையா, அதுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா. நான் இப்ப வரேன். இன்னைக்குதான் உனக்கும் அபிக்கும் சடங்கு முடிஞ்சிருக்கு. சோ அதுக்கான கிஃப்ட் உனக்கு கொடுக்கணும் இல்லையா. உனக்கு ட்ரெஸ் எடுக்க இங்க வந்த இல்லையா, அப்ப நான் இங்கேயே வச்சிட்டேன். இன்னைக்கு நான் இத உனக்கு போட்டு விடுறேன். அப்புறம் இதே மாதிரி உன்னோட மருமகளுக்கும் நீ போட்டு விடணும். புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த பரம்பரைய அடுத்த தலைமுறைக்கு நீ தான் கொண்டு போகணும். நான் உனக்கு இப்ப கொடுத்திருக்கிற வேலைய தல்லு பிரகியாக்கு கொடுக்கவே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, பல வருஷமா நீ அபிக்காக காத்துக்கிட்டு இருக்க இல்லையா, அதோட பலன் தான் இது. பொய் சொல்லி சொல்லி என் வாயெல்லாம் வலிக்குது. ஆனா கொஞ்ச நாளைக்கு இத சொல்லிதானே ஆகணும். அபி நிரபராதிங்கிற ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் இத சொல்லிதானே ஆகணும். பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க. நேரமும் அதிர்ஷ்டமும் வந்துருச்சுன்னா அதை விட பெரிய கிஃப்ட் வேற எதுவுமே இல்லைன்னு. இப்ப எனக்கான டைம் வந்துருச்சு. எனக்கு சொந்தமானதெல்லாம் இப்ப எனக்கு திரும்ப கிடைக்க போகுது. என்னம்மா யோசிக்கிற? முகத்துல இப்படி ஒரு சிரிப்பு வந்திருக்கு. அது என்னன்னா, என்னால முடியாதத நீங்க சாதிச்சிட்டீங்க பாட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அபிய ஒத்துக்க வச்சிட்டீங்க. ஆனாலும் அவர் இந்த கல்யாணத்தினால ரொம்ப கோவமா இருக்காரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே அதுவும் சீக்கிரம் சரியாயிடும். நான் என்னம்மா சொன்னேன்? அதான் அது வந்து இவ இங்கதான் இருக்காளா? போறேன். ஆனா திரும்பி வரதுக்காக தான் போறேன். ஏன்னா நம்ம லவ் ஸ்டோரியோட செகண்ட் சீசன் ஆரம்பிக்க போகுது. மோஸ்ட் ரொமான்டிக் லவ் ஸ்டோரி ஆஃப் எவர். முதல் காதல், அப்புறம் சண்டை, அப்புறம் கோர்ட் கேஸ், அப்புறம் திரும்ப கல்யாணம். லவ் யூ பாட்டி. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறிடும். என்ன பாட்டி சொல்லுவாங்க. ஓகேவா பாட்டி? போயிட்டா. உண்மையவே கலக்கிட்டீங்க ராஜ்ஸ்டார் பாட்டி. என்ன கேம் ஆடி இருக்கீங்க? முதல்ல நான் சந்தேகப்பட்டேன் உங்களால முடியுமோ முடியாதோன்னு. ஆனா இப்ப தனுவியே கவுத்துட்டீங்க. இந்த டவுட் எனக்கு இருந்ததுப்பா, என்னால முடியுமா முடியாதான்னு. ஆனா அந்த கடவுளோட ஆசீர்வாதத்துல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிருச்சு. என்னமா போய் சொல்றீங்க? சூப்பர் போ, ஜாலியா இருக்கு. அது போகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா தனுவோட காதல விழுந்துருவா நம்ம நினைக்கிறா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய போகுது. அது சரி, பிரக்யா எங்கன்னு சொல்லு. நான் இப்ப அவகிட்ட தான் போயிட்டு இருக்கேன். பிரஸ்காரங்க இங்க இருந்து போயிட்டாங்க, தனுவும் போயிட்டா. இப்ப நான் போய் ரொமான்ஸ் பண்ண போறேன். கடவுள் புண்ணியத்துல நீங்க இந்த மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு தடவை உங்க வாழ்க்கையில இருந்து தனு போயிட்டான்னு வையி, அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் விட்டு போயிருச்சுன்னு தோணும். போ. போப்பா. தேங்க்யூ பாட்டி. லவ் யூ. லவ் யூ டூ யா. பிராச்சியும் ரியாவும் இததான் ஆசைப்படுறாங்க. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேர் தான் மேரேஜ பிக்ஸ் பண்ணது. முழுசா எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கப்பா. ஏன்னா சரிதா இருக்காங்களே, அவங்க பொண்ணு பிரக்யா விஷயத்துல அவங்க ரொம்ப பொசசிவ். அவங்கள பத்தி ஏதாவது சொல்லிட்டா போய் கொன்னுட்டு வந்துருவாங்க. நடந்த விஷயத்த சொல்லுங்கப்பா, முழுசா சொல்லுங்கப்பா. சொல்லுங்களேன், முழு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. அதாவது விஷயம் என்னன்னா, நீங்க டிவில பாத்தீங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு டிராமா, உண்மை கிடையாது. அது எல்லாமே எங்களோட பிளான் தான். அது தனுக்கு எதிராக நாங்க பயன்படுத்தின கடைசி ஆயுதம். அப்பதான் எங்களால நான் சொல்றேன். இத சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நல்லா வர்ணிச்சு சொல்றேன். அதான் இந்த தனு இருக்கலே, ஒரு வக்கீல் அனுப்பி அந்த வக்கீல் மூலமா எங்களை மிரட்டினா. என்னோட கிளைண்ட் தனுஸ்ரீ இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்க தயாரா இருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலா மிஸ்டர் மெஹரா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கணும். No need for that. எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு. நாங்க உங்க கூட இருக்கோம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தனு ஆண்டிய முட்டாளாக்குனா போதும். தனுவை என் மருமகளா நான் ஏத்துக்கிட்டேன். அப்புறம் அபினி தனுவும் உன் பொண்டாட்டியே ஏத்துக்கோ. இன்னைக்கே உங்களுக்கான சடங்கை நான் பண்ண போறேன், அதுவும் எல்லார் முன்னாடியும். இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா? இதெல்லாம் நடக்கிறதுனாலதான் தனு
கோர்ட்ல இவருக்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டா. எதுவும் பண்ண மாட்டாளா? அட இப்ப பல்ஜித் பாட்டி என்ன சொல்றாங்களோ அததான் செய்வா. அது பல்ஜித் பாட்டி இருக்காங்களே அவள அது என்ன சொல்லுவாங்க? ஏதோ அவளோட ஒரு- கடிவாளம் ஆ, பாட்டிக்கிட்ட. அவ கடிவாளம் பாட்டிக்கிட்ட. ஆமா, அதனால நாளானிக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது இத தள்ளி போட்டுருவாங்க. அது மூலமா தனுக்கு எதிரா சாட்சி திரட்டுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். நமக்கு ஆதாரம் மட்டும் கிடைச்சிட்டா அப்பா நிரபராதின்னு நம்ம நிரூபிச்சிடலாம். அதுக்கப்புறம் தனு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவளை வீட்டு விட்டு துரத்திடலாம். சரி நான் போன் பண்றேன், நீங்க அங்க வருவீங்களா சொல்லுங்க. செம்மையா டான்ஸ் ஆடலாம். ஆ? இப்ப புரிஞ்சுதா? கல்யாணத்துக்கு முன்னாடி ராத்திரி வரைக்கும் தனுக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அவளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தான் எல்லாமே பண்ணிருப்போமே. நமக்கு எப்படியாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சி கிடைச்சா கூட போதும். கிடைக்கும். ஏன் கிடைக்காது? ஏன்னா ஒரு குடும்பம் ஒன்னா சேர்ந்திருக்கும் போது, ஒன்னா சண்டை போடும்போது அவங்க கிட்ட நம்பிக்கை இருக்கும். அவங்க கடவுள் கிட்ட கேட்டிருப்பாங்க. அது கண்டிப்பா நடக்கும். அப்புறம் அந்த ராட்சசி பொய்ய சப்போர்ட்டா வச்சு வாதாடுறா. பொய்க்கு யார் துணை போறாங்களோ அவங்க கண்டிப்பா தோத்துதான் போவாங்க. ஆமா, தோத்துக்கிட்டே இதேதான் இருப்பாங்க. உங்க ஆசீர்வாதம் எங்க கூட இருந்தா போதும். 200% நாங்க தான் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் நீங்களும் கல்யாணத்துக்கு வரணும்னு, அதாவது பொய் கல்யாணம் தான் சிரிச்சு கிரிச்சு நடிக்கணும் இல்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் உங்க கோவத்தை காட்டுங்க. தட்ஸ் இட். நீங்க வந்துதான் ஆகணும் சொல்லி. ஆமா, நீங்களும் சஹானா வந்துதான் ஆகணும். அப்புறம் மாப்பிள்ளை உருவத்துல எல்லாரும் ஆடலாம். மாப்பிள்ளை கேட்டப்லையா? ஏன் ஆடக்கூடாது? கண்டிப்பா ஜாலியா இருக்க போகுது. நிச்சயமா நான் வருவேன். ஃப்ரிட்ஜ்ல செக் பண்ணி பாக்குறேன். ஏதாவது வேணுமா? ஆக்சுவலி எனக்கு செம்ம பசி, அதனால தான் டைரக்டா நான் இங்க வந்துட்டேன். சாப்பிட ஏதாவது இங்க இருக்கா? சாண்ட்விச் சாண்ட்விச் எனக்கு பண்ண தெரியாது. நான் பண்ணி தரேன். உனக்கு பண்ண தெரியுமா? This is so good. நல்லா இருக்கா? அட ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி நீ இத பண்ண? அது போட்டோம் என்னோட கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீ சொல்லவே இல்ல. இந்த கூல் ட்ரிங்க் உன் கையால பண்ணியா? ஆனா என்னோட கையால தானே நான் ஊத்துனேன். ஆனஸ்ட்லி பிரச்சி, நான் இந்த மாதிரி ஒரு அருமையான சாண்ட்விட்சை நான் என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டதே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு பசி எடுத்து அவன் எது சாப்பிட்டாலும் ருசியா தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஆனஸ்டா சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அருமையான சாண்ட்விட்சை நான் சாப்பிட்டதே இல்ல. நிஜமா? அட நீ ஏன் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன்ற? இதோ சின்னதா இருக்கு, இது உன்னோடது, இது என்னோடது. Cheers. இது என்னது? இங்க பார்ட்டி நடக்குது இல்லையா, அதுக்கு தான் cheers. இப்ப இத சொல்லாத, மியூசிக் இருந்தா டான்ஸ் பண்ணலான்னு. சூப்பர் ஐடியா. நான் ப்ளே பண்ணவா? ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, வேண்டாம். அடி வாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதான். நான் மியூசிக் போட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டேன்னா இந்த சாண்ட்விட்சை நான் எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ரொம்ப பாராட்டாத, அது ஒண்ணும் அவ்வளவு நல்லா இல்ல. உண்மையாவே சுவையான சாண்ட்விட்ச் இது. என்னாச்சு? உன் மீசை எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு தான் மீசையே இல்லையே. சரியான மரமண்டை, அது கூட இல்ல, தெரியாம இல்ல, பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு நானே இருக்க. தொடச்சுக்கிறேன். தொடச்சுக்கிறேன். என்னாச்சு? நான் பல்லவி ஆண்டி கிட்ட பேசிட்டு இருந்தா அவங்க உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நான் வெளியே தான் இருந்தேன். உன் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு வந்து பார்த்தேன். உன்கிட்ட போனை கொடுத்து பல்லவி ஆண்டி கிட்ட பேச வைக்கலாம்னு நினைச்சேன். குடு நான் மம்மி கிட்ட பேசுறேன். அம்மா ஏதாவது சொன்னாங்களா? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஹாய் ஆண்டி, உங்க பையன் கிட்ட பேசுங்க. ஹாய் மாம், எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசணும்னா அதுக்கு நான் ரியாக்கு தான் கால் பண்ணணுமா ரன்பீர்? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவுமே என்ன ரியா, உன் மைண்ட் ஒண்ணு நீ மாத்திக்கல இல்லையா? என் ரன்பீர கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல ஆண்டி, அது வந்து I'll never change my mind. எப்பதான் நீ என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறியோ எனக்கு தெரியல. நான் உன்னை என் மருமகளா ஆக்கிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் ஆயிடுவேன். இப்ப கோர்ட்டோட ஹியரிங் வந்தா மட்டும் போதும். அப்புறம் தனு ஆண்டிக்கு அப்பாக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துரும். டாடு சேஃப் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா நீங்க எங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை தாராளமா பண்ணலாம். எனக்கு நல்லாவே தெரியும் பிரக்யா எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவா, அப்புறம் சால்வ் பண்ணுவான்னு. அவ தனியாவே தனக்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திருவானா? அவ உங்க கூட இருக்கும்போது நாங்க எல்லாரும் நிம்மதியா தூங்க முடியும். அவ உங்க கூட இருந்தா எப்பவும் எந்த பிரச்சனையுமே வராது. சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை உங்க கூடவே இருக்க சொல்லுங்க. என்ன நீ அப்படியே குழந்தை மாதிரி பேசுற. உனக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி கான்சர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வை, நீ எப்படி பேனிக் கால்ஸ் பண்ணுவ தெரியும்ல?
அண்ணா எங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்ப வீட்டுக்கு வருவீங்க? அதே மாதிரி பிரக்யாக்காக நீ பண்ற. அமேசிங். இது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, உணரும் போது நல்லா இருக்கு. நான் தான் இருக்கேன்ல. ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நேத்து ராத்திரி தனு எனக்கு ஃபோன் பண்ணா. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்கா. எனக்கு எதுவும் சரியா படல. ஒருவேளை நம்ம பிளான பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ரிலாக்ஸ்டா இரு. நீ பேனிக் ஆனா அப்புறம் நாங்கெல்லாம் டென்ஷன் ஆயிடும். தனுவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனுவுக்கு எந்த விஷயமும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி தெரிஞ்சிருந்தா போன் பண்ணி உன்கிட்ட அவ பேசிருக்கவே மாட்டா. கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிருப்பா. பிரக்யா அவ உன்னை பார்த்து பயப்படுறா. She is feeling threatened by you. ஏன்னா நீ நிறைய தடவை அவளை தோக்கடிச்சிருக்க பிரக்யா. உன்னை கூப்பிட்டு அவ இன்சல்ட் பண்றதுக்கு தான் பாக்குறா. அப்படியே உன்னை கார்னர் பண்ணவும் பாக்குறா. அதே மாதிரி நேத்து அவளுக்கும் அண்ணனுக்கும் சடங்கு நடக்கும்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேத்து அப்படி நடந்ததுனால அவளோட வெற்றிக்கு ஃபைனல் ப்ளோ கொடுத்து ஜெயிக்க பாக்குறா. அவளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அவ ஏற்கனவே பயந்துருக்கா. ஆலியா, இந்த பிளான்ல உன்னை இன்வால்வ் பண்ணாம நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா தனுவை பத்தி இப்ப நீ ஒரு விஷயம் சொன்னல, இதை யாராலையும் யோசிச்சிருக்க முடியாது. Thank you so much. It's okay பிரக்யா. Anything for my brother. நீ என்ன நினைக்கிற? தனு நேரா வந்து என் ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணுவா, அப்புறம் நான் அத பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அவ வேணா என் முன்னாடி ஒரு தடவை வரட்டுமே. பிரக்யா, இந்த பிளான்ல அண்ணனை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உன்னோட ஹஸ்பண்ட் தானே? பிகாஸ் அண்ணன் வந்து இம்பாசிபிள். வாட் இஸ் இம்பாசிபிள் ஆலியா? அது என்ன விஷயம்? இல்ல பிரக்யா, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். ஆனா நான் கண்டிப்பா இதை கேட்க மாட்டேன். அவ உன்னை பத்தி ஏதாவது சொன்னானுமே, அதுக்கப்புறம் இப்பவே இவ்வளவு கோவம் வருது. அப்ப எப்படி இருக்குமோ? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு கேவலமா பேசுறது அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமா அவ இன்சல்ட் பண்ணிட்டு போட்டோம். இப்படி பண்றதுனால கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவ நம்பிடுவா. அவ ரிலாக்ஸ் ஆயிருவா. அப்படி ரிலாக்ஸ் ஆகறதா நமக்கு நல்லது. அது புரிஞ்சுக்கோங்க. உனக்கான நல்லது, எனக்கு நல்லது இல்ல. இல்ல, இனிமே என்னால பொறுக்க முடியாது. அவ உன்னை பத்தி பேசினா அப்புறம் நான் ப்ளீஸ் நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்ப அவளை இங்க வரவிடாம பண்ணிடு. அவ இங்க வரலன்னா உன்னை பேச மாட்டேன், எதுவும் நடக்காது. ஒருவேளை அவளே இங்க வந்துட்டானா? என்ன சமாதானப்படுத்துறதுக்கு பதிலா அவளை இங்க வரவிடாம பண்ணு. போதும். ப்ளீஸ் ஒத்துக்கோங்களேன். முடியாது முடியாது, Please. ஒத்துக்க முடியாது. இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் நம்ம ஃபேமிலி முன்னாடி தானே நடக்கும். நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே? நம்ம ஃபேமிலி பத்தியும் நம்ம பசங்க பத்தியும் யோசிங்க. இத நாம எல்லாருக்காகவும் தான் பண்றோம். இன்னைக்கு அவ எனக்கு அகைன்ஸ்டா பேசினாள்னா நாளைக்கு உங்களுக்கு சாதகமா அவ பேசுவா. எல்லாமே அவ கண்ட்ரோல்ல இருக்கறதா அவ நினைக்கட்டும். அப்பதான் எல்லாமே நம்ம கண்ட்ரோல். அவ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? இங்க பாருங்க பாட்டி, நான் வரப்போற புகுந்த வீட்ல இந்த மாதிரி வெளியாளுங்க ரொம்ப நேரம் இருந்தாங்கன்னா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? தனு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யூனோ ஆலியா, நீ என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. What's happening here? And what is she doing here? என்னப்பா இது? வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இங்க இருக்கீங்க, சம்பந்தமே இல்லாத ஆளு உள்ள இருக்கா. வேற இஸ் பிரக்யா. உன்னை நான் மீட் பண்ண மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். எப்படி இருக்கா அபி? அண்ணா, இப்ப நீங்க அவளை எதுவும் சொல்லாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அவ முழுசா சொன்னதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிக்கிறீங்க? அபி, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்ல. அதுக்காக என் மேல கேஸ் போடுவியா? நைஸ். ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா சீரியஸா பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபன்னியா பேசணும்ல. பிரக்யா, நீ எங்க போயிருந்த? நான் இங்கதான் இருந்தேன். நீ தானே என்ன சந்திக்கிறேன்னு சொன்ன, அதான் இங்க வந்தேன். ஷீ இஸ் ரைட். நான் தான் இவளை இங்க வர சொல்லியிருந்தேன். நான் நினைச்சிருந்தா இவ வீட்டுக்கே போய் இவ கூட பேசிருக்கலாம். ஆனா இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது நான் எந்த அளவுக்கு அபிய பத்தி நல்லதா யோசிக்கிறேன்னு. அபி, நான் உன் மேல புது கேஸ் எல்லாம் போடுறதுக்காக வரல. இன்ஃபேக்ட் நான் போட்ட பழைய கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். பாட்டிக்கும் இதான் வேணுமா? கோர்ட் கேஸ்ல இருந்து உன்னை விடுவிக்கணுமா? இப்ப நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி உள்ள இருக்க முடியும்? இதெல்லாம் நியாயம் இல்லல்ல. பாட்டி என்கிட்ட சொல்லனா கூட கண்டிப்பா இந்த கேஸ நான் வாபஸ் வாங்கிருப்பேன். இதே ஆஃபர் தான் நான் பிரக்யாக்கும் கொடுத்தேன். நீ அபி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நான் அபிய கோர்ட் கேஸ்ல இருந்து விடுவிக்கிறேன்னு. ஆனா பிரக்யா இத பத்தி உன்கிட்ட பேசவே இல்ல. ஹவு செல்ஃபிஷ். யூனோ பாட்டி, நீங்க அபிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எனக்கு ஆஃபர் கொடுத்தீங்கல்ல, அப்ப எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆனா நீங்க எனக்கும் அபிக்கும் மீடியா முன்னாடி சடங்கு பண்ணீங்க இல்லையா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அப்புறம் கல்யாணத்தை பத்தி ஃபேமிலியோட ஜென்யூன் ரியாக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப நீங்க சொன்னதை செய்வீங்கன்னு. அப்புறம் கல்யாண விஷயத்தை கேட்டு நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். பிகாஸ் ஐ எம் விமன், பட் ஐ எம் நாட் அ ஸ்டூபிட் விமன். உங்க எல்லாருக்கும் நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது கிடைக்க போகுது. ஆனா நான் என்ன ஆசைப்படுறேனோ அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கோர்ட் ஹியரிங்ல நான் வாபஸ் வாங்கிட்டேன்னு வைங்களேன், அபி அதே நாள்ல ரிலீஸ் ஆயிருவார்ல. ஆனா அவருக்கு பிரக்யா கிட்ட இருந்து விடுதலை கிடைக்காதே. ஐ மீன், அபி ஒருவேளை ஃப்ரீ ஆயிட்டாருன்னா அப்புறம் எப்படி பிரக்யா அவரை விடுவா? ஐ மீன், இவங்க ரெண்டு பேரும் லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. நான் என்ன
சட்டமே நினைச்சாலும் உங்களை பிரிக்க முடியாது. என்னைக்கு இயரிங் இருக்கோ, ஐ மீன் எனக்கும் அபிக்கும் என்னைக்கு என்கேஜ்மெண்டோ அன்னைக்கு என் விரல்ல நான் ரிங்க பாக்குறதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் பேப்பர்ல பிரக்யாவோட சைனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? ஏன் இவ்வளவு ஷாக் ரியாக்ஷன்? இங்க பாருங்க பாட்டி, எனக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அபியும் பிரக்யாவும் கணவன் மனைவியா இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஆசை நிறைவேறாது. இவ என்ன சொல்றா? Mom, you're such a big. நான் உன்னை எந்த காலத்துலயும் அம்மாவை ஏத்துக்கவே You know மாட்டேன். what, ரியா? நீ முதல்ல என்ன அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி ரியாலிட்டி எதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கோ, புரியுதா? நீ ஒன்னும் குழந்தை இல்ல, உனக்கு 18 வயசு ஆகுது. கொஞ்சம் மெச்சூர்டா யோசி, கொஞ்சம் பிராக்டிக்கலா இரு. நான் உனக்கு மாம் ஆகணும்னு துடிக்கிறேன்னு மட்டும் நீ யோசிச்சிடாத. பட் எனக்கு ஆக ஆசையா இருக்கு. ஏன்னா அபிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. பிராச்சி, அப்புறம் அபி அவனும் அவ பின்னாடியே போயிருக்கான். பாட்டி, நீங்க அபி கிட்ட பேசுங்க, அவருக்கு புரிய வைங்க. அவரை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுங்க. அதனால அவர் பிரக்யாக்கு டிவோர்ஸ் கொடுத்துதான் ஆகணும். நாளைக்கு பிரக்யா அபிய விடலன்னு வைங்க, அப்புறம் கேஸ் போட்டானா, நான் உயிரோட இருக்கும்போது நீ எப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டானா? பாட்டி, நீங்களே யோசிங்க. ஒரு கேஸ்ல இருந்து தப்பிச்சு இன்னொரு கேஸ்ல மாட்டிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால அபி கிட்ட பேசுங்க, முழு உரிமையோட பேசுங்க. சடங்குல பேசுனீங்களா அந்த மாதிரி பேசுங்க. தனு தனு, அபி பிரக்யா கல்யாண நடக்கத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க. அண்ணன் பிரக்யாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாரு. தனுவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பதான் பாப்பாரு. அபியும் பிரக்யாவும் இவளை திட்டுறதுக்கு வந்திருக்காங்க. இவளை மட்டும் இங்கிருந்து துரத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்க முடிவை நீங்க சொல்றீங்களா? நாங்க ரெடி. இவ்ளோ ஈஸியா நீங்க இதுக்கு ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நாங்க ஒன்னும் ஈஸியா ஒத்துக்கல. எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? நான் இந்த டிவோர்ஸை என் லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். டைவர்ஸ் பேப்பர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது உன் கையில. கிரேட், இது நல்ல முயற்சி தான். ஆனா உன்னோட கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பழைய தனு இல்ல. என்ன நீ ஈஸியா முட்டாளாக்குறதுக்கு. குட் ஃபார் யூ. ஆனா என்னோட கண்டிஷன் இதுதான். என்னோட எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். ஆனா அவ்வளவு ஈஸியா கொடுத்துட மாட்டேன். இந்த டிவோர்ஸை என் லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஒருவேளை இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா ஃபோன் பண்ணி சொல்லு. திரும்ப திரும்ப உன்னை சந்திக்க வர மாட்டேன். எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க இந்த மாதிரி பேசிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா? அதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பேச முடியாது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இப்போ உங்க எல்லா சப்போர்ட்டால வேலை முடிஞ்சிடும். நான் இப்போ வந்துடுறேன். அப்புறம் அபி, என்னப்பா இது? நீ திரும்பி வந்துட்ட? என்ன பண்றது, முக்கியமான விஷயம் பேசணுமே, அதுக்காக தான் வந்தேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? உன்கிட்ட பேச வேண்டியது எனக்கு எதுவும் இல்ல. நான் என் குடும்பத்துக்கிட்ட பேச வந்திருக்கேன். பாட்டி, நீங்க எப்பவும் என் மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொல்வீங்க. உங்க பேர விஷயம் வந்த உடனே அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிட்டீங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல ஆலியா. நீ என்னைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணதில்ல. கொஞ்ச நாள் என் கூட இருக்க மாதிரி நடிச்சுட்டு இப்ப மறுபடியும் மாறிட்ட. அண்ணி, அண்ணிங்கிற உங்க அம்மா மாதிரி இல்ல. ஆனா நீங்க இந்த பிரக்யாவோட டிராமா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கே. அப்புறம் என்னோட பொண்ணு, இவ என்னைக்குமே என்ன அம்மாவா நினைச்சதே இல்ல. தனு, நான் இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன். நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு நீ பயங்கரமா கஷ்டப்பட போற. ஸ்டாப் இட் பிரக்யா. நீ இந்த மாதிரி பேசுறதுனால எனக்கு ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. அது மட்டும் இல்லாம அபி கூட வாழ்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? அதுல உன்னால அபி கூட இருக்க முடியலன்னா இதுல ஏன் தப்பு என்னமா? ஆனா இனிமே
அபி ஏன் கூட தான் இருக்க போறாரு. அதனால இங்க நீ என் கிட்ட பேசுறதை விட உன்னோட லாயர் கிட்ட போய் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாரு, நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றத நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் இங்க பாருங்க, என்னோட கண்டிஷன் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அம்மா தனு ஆண்டியோட வாயை அடைச்சிட்டாங்க. வெல்டன் மாம். என்கிட்ட இந்த மாதிரி யாராவது பேசினாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. பிரக்யா என்ன மாட்டி விட பாக்குறா இல்லையா? நான் இப்பவே என் லாயர் கிட்ட பேசி ஆகணும். திஸ் இஸ் டூ மச். தனு நில்லு. வீட்டுக்கு எப்படி போவ? உன் பர்ஸ் இங்க இருக்கு. நீ என்ன வேணும் தானே தள்ளிவிட்ட? நானா? இப்ப நீ சொல்லு, என்னோட மெசேஜுக்கு நீ எதுக்கு ரிப்ளை பண்ணலன்னு? ஏன்னா நான் உன்னோட மெசேஜ பார்க்கவே இல்ல. ஓ கமான் தனு, நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவியா என்ன? ஓ ப்ளீஸ் பிரதீப், என்ன டார்ச்சர் பண்ணாத. எதுக்கு மெசேஜ் பண்ண, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. புதுசா ஏதாவது மிரட்ட ட்ரை பண்றியா? ஆல்ரெடி நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ என்ன டார்ச்சர் பண்ணாத. இங்க பாரு, நான் உன்னை மிரட்ட ஆரம்பிச்சேன்னா நீ ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண முடியாது. அதை மறந்துடாத, சரியா? நான் வரேன் உன்னை மீட் பண்றதுக்கு. அப்புறம் என்ன பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னு அதை செஞ்சு காட்டுவேன்ற நம்பிக்கை உனக்கு வந்துடும். நோ, அது ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மீட் பண்ண வராத. ஐ அம் சாரி. நான் உன்னுடைய லைஃப்ல எவ்வளவு முக்கியமானவங்கிறத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு பிரதீப், நான் சொல்றத புரிஞ்சுக்கும். நான் நம்மளோட ஃபியூச்சருக்காக தான் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ என்ன மீட் பண்ணவும் வராத, போனும் ட்ரை பண்ணாத. நானே உன்னை பார்க்க வரேன், சரியா? பாய். தேங்க் காட் யாரும் பார்க்கல. நாளைக்கு வருமா வராதா, நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் என்ன நடக்குமோ நடந்தே தீரும். ஆனா இன்னைக்கு உன் கூட அபி இருக்காரு. அப்புறம் நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. அதுல கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. நீ என்ன மாதிரி யோசிச்சு பாரு. இங்க பாரு, இந்த தடவை தனு கல்யாணங்கிற பேராசையில அபிக்காக வேண்டிப்பா அவர் விடுதலை ஆகணும்னு நினைப்பா. அப்புறம் அபி இந்த பிரச்சனையில இருந்து நிம்மதியா வெளியில வந்துருவாரு. அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்காது. அதனால உனக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனால தனுக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவ கூட நேரடியா களத்துல இறங்கு. என்ன? அதுக்கப்புறம் கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? அதுவும் இல்லாம உண்மை என்னன்னா அபி ஒண்ணுமே பண்ணலங்கிறது தான். அவர் எங்க தனுவை கற்பழிச்சிட்டாரு? அப்புறம் ஏன் பயப்படுற? சொல்லு. சொன்ன ஒவ்வொரு விஷயமும் 100க்கு 100 உண்மை. ஆனா இருந்தாலும் நான் எதை நினைச்சு பயப்படுறேன்னா, ஒருவேளை கோர்ட் ஹியரிங்க்கு அப்புறம் நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண வேண்டி வருமோன்னு பயமா இருக்கு. ஒருவேளை நான் டூப்ளிகேட் பேப்பர் ரெடி பண்ணி அதுல நான் சைன் பண்ணிட்டேன்னா கூட எனக்கு எவ்வளவு ஆதாரம் கிடைக்கும், எவ்வளவு டைம் கிடைக்கும்னு கூட தெரியாது. அதுவும் இல்லாம ஒருவேளை ஆதாரம் எனக்கு கிடைக்கலன்னா என்னால அந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியாது. ஒரு பொய்யான பழிய போட்டு அவங்கள மாட்டி வைக்கவும் முடியாது. அது சரி, இதான் உன்னோட பயமே வா? ஒரு விஷயம் மறந்துடாத பிரக்யா, என்னைக்குமே உண்மைதான் ஜெயிக்கும். அப்புறம் நீ உண்மைக்காக போராடிட்டு இருக்க. மிஸ்டர் மெஹரா எந்த தப்பும் பண்ணல. அப்படியே நீ இப்படி இருக்க. ஏன்னா பேப்பர்ல எழுதி இருக்கிறதுக்கும் மனசுல எழுதப்பட்ட விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்புறம் உனக்குன்னு மெஹராவோட உறவு இருக்கே, அது மனசுல எழுதப்பட்டது. அப்புறம் தனுவது இருக்கே, அது வெறும் பேப்பர் தான். பேப்பர்ல எழுதப்பட்ட உறவு எப்ப வேணும்னாலும் காத்துல போயிடும். ஆனா மனசுல எழுதப்பட்ட உறவு இருக்கே, என்னைக்குமே அழியாது. உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்தது அந்த ஆண்டவன். அதனால யாராலையும் அது பிரிக்கவே முடியாது. அப்புறம் தனு, அவளாலையும் முடியாது. அதனால நீ இந்த எல்லா கவலையும் மறந்துட்டு நாளைக்கு உனக்கு கிடைக்க போற வெற்றி இருக்கு இல்லையா, அதுக்காக தயாரா இரு. நான் இப்பவே போய் டீ போட்டு கொண்டு வரேன். என்ன? கவலையை விடுமா. நீ என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை பறிச்சுட்டானா உரிமையை மட்டும் என்கிட்ட இருந்து பறிக்கவே இல்லை. அப்புறம் இந்த உரிமையை நான் என்னைக்குமே திரும்பி கொடுக்க மாட்டேன். என்னைக்குமே. என்னோட கனவு, அப்புறம் என்னோட என்கேஜ்மெண்ட் கார்டு. We are exciting to announce this. அதாவது அபிஷேக் பிரேமஹராவோட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இனிமே நம்ம ஜென்மத்துக்கும் ஒன்னா சேர்ந்துதான் வாழ போறோம். அப்புறம் பிரக்யாவோட கனவு சுக்குநூறா உடைய போகுது. நம்ம பிரக்யாவோட காதல பறிக்க போறோம். ஆனா இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல பிரக்யா. தப்பு எல்லாமே உன்னோடதுதான்.
உன்னோட காதல்ல வெறும் தியாகம் தான் இருக்கு. அதனால நீ அபிய விட்டுட்ட. ஆனா ஏன் காதல்ல பிடிவாதம் இருக்கு. அதாவது அபிய அடையணுங்கிற பிடிவாதம். அதனாலதான் இது எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அபிய அடைய என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும், என்ன வேணாலும். I have to go now. என் முடிவை சொல்ல வந்திருக்கேன். நீ சொன்னல யோசிச்சுக்கோன்னு, நான் யோசிச்சுட்டேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் கார்டு. இது உனக்கு தான். இது ஏன் உனக்கு தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீதான். அபிக்கும் எனக்கும் நடக்க போற ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் கார்டை உனக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். உன் டிவோர்ஸ் பேப்பர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண தயாரா இருக்கேன். நாளைக்கு கோர்ட்ல கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அபி கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நீ அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்றது? நீ ஒரு வேலை பண்ணு. நீ உன் லாயர் கிட்ட பேசிட்டல. பேசினாலும் பரவாயில்ல, என்கிட்ட நல்ல டிவோர்ஸ் லாயர்லாம் இருக்காங்க. சைன் போட்டா போதும், உடனே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் வேணா பேசவா? நீ அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் லாயர் கிட்ட பேசிட்டேன். வேலை முடிஞ்சிடும். கிரேட். சரி, உன்னோட பிஸி லைஃப்ல இருந்து எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துரு, சரியா? ஏன்னா கல்யாணத்துக்கு உன்னால கண்டிப்பா வர முடியாது, உன்னால பார்க்க முடியாதுல்ல. ஆனா அபி எனக்கு சொந்தமாக போற விஷயம் உனக்கு தெரியணும் இல்லையா? அதனால என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துரு, சரியா? See you. யூ, நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ, ஐம் சாரி. அது வந்து தெரியாம இடிச்சிட்டேமா. அது தெரியாம விழுந்துருச்சுமா. சாரிமா. என்ன மாலாம் கூப்பிடாதீங்க. என்னோட மொத்த சாரியும் நாசம் பண்ணிட்டீங்க. சரி, என் கூட வாஷ்ரூம் வா, கிளீன் பண்ணிக்கோ. கண்டிப்பா வாஷ்ரூம் போய் தான் ஆகணும். அப்பாவோட கேஸ் எப்படியும் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் ரன்பீர ரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். பிராச்சி, பிராச்சி, உனக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கும் இல்லையா? நீ சோகமாயிடுவல்ல? ஐ லவ் யூ so much. தயவு செஞ்சு நான் உனக்கு நீ எனக்குன்னு சொல்லிடுங்க. நான் தான் உன்னோட லவ்னு சொல்லு. எனக்கு வேற எந்த லவ்வும் இல்லைன்னு சொல்லு. வேற இருக்கவும் முடியாதுன்னு சொல்லு ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை சொல்லு. ஐஸ்வர், நான் எல்லா விஷயத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஒரு வேளை எனக்கு ரியா கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வை, அப்புறம் நான் அவளுக்காகவே வாழ ஆரம்பிச்சிருவேன். அதை மறந்துடாத. ஒருவேளை உன்னை தடுக்கணும்னா பிரச்சனை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? இப்படி கையை பிடிச்சி தடுத்துருவேன். உன்னோட துப்பட்டாவெல்லாம் நான் இழுக்க மாட்டேன். அப்புறம் இந்த உரிமையை நீ எனக்கு கொடுத்துருக்க. பாஸ்வேர்ட் அதாவது ரொம்ப ஈஸியா வச்சுப்பாங்க. 1 2 3 4 புரியுதா? 1 2 3 4 1 1 1 1. எவ்வளவு நேரம் ஆகும் இதை கிளீன் பண்ண? 5 நிமிஷம் நீ பொறுத்துதான் ஆகணும். 5 நிமிஷம் ஆயிருச்சு இல்லையா? அதாவது இப்போ வெறும் 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இந்த தனு அவளை பத்தி ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சிட்டு இருக்கா. சரியான முட்டாளா இருக்கா. பாஸ்வேர்ட் 1111 ஒண்ணுமே இல்ல. எல்லா மெசேஜும் டெலீட் பண்ணி வச்சிருக்கா.
அடிக்குது. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பிரதீப். நான் நம்ம ஃபியூச்சருக்காக தான் இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ தனு, நீ ஏன் வீட்ல இல்ல? நான் உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்கிட்ட இருந்து உன்னால தப்பிச்சு போயிட முடியும்னு நினைக்கிறியா என்ன? வாய்ப்பில்லை தனு. நான் உன்னுடைய ஜாதகத்துல ராகுவா வந்து உட்கார்ந்திருக்கேன், புரிஞ்சுதா? அதனால நீ எவ்வளவு வேணும்னாலும் முயற்சி பண்ணிக்கோ, எவ்வளவு தூரம் வேணும்னாலும் என்னை விட்டு விலகி போக முயற்சி பண்ணு. ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. நான் உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் மாதிரி முட்டாள் கிடையாது. ஏன்னா நீ எப்ப வேணாலும் நீ நினைச்ச மாதிரி அவனை நீ